கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட வழிநடத்துவதாக. இப்பொழுது தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிப்போம். உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார், வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார், மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் இருந்து வடியும் எண்ணெயையும் அவனுக்கு உண்ணும்படி செய்தார். இதில் நடுப்பகுதி இப்படியாக சொல்லுகிறது: வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாகவும் தேவ செய்திக்காகவும் இம்மட்டும் கர்த்தர் இந்த ஜெபத்தை நடத்தினபடினால் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவ செய்திக்காய் நாம் ஜெபிப்போம். ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் மட்டும் எங்களை ஜெபத்திலே நடத்தினீர், நல்ல வசன வியாக்கியானத்தை கொடுத்தீர், நல்ல சாட்சியை நீர் கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைக்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் எங்களோடு நீர் பேசுவீராக, உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைபெற்று எழுவீராக. எல்லா துதி கனமைகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த உபாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 13வது வசனத்தின் நடுப்பகுதி சொல்லுகிறது: வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். அப்ப இந்த வசனத்திலே வயலில் விளையும் பலனை கொடுத்திருக்கிறார் என்று நாம் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வார்த்தை அல்லது எந்த பகுதி என்றால், அந்த விளையும் பலனை என்று என்கிற வார்த்தையை தான், குறிப்பாய் விளையும் என்கிற வார்த்தையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். அப்ப வசனம் சொல்லுகிறது, விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தாராம். அப்ப விளையும் என்றால் என்ன அர்த்தம்? வேதம் அதற்கு என்ன அர்த்தத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: நீங்கள் 8ஆம் வருஷத்திலே விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனிலே சாப்பிடுவீர்கள், அதன் பலன் விளையும் வரைக்கும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள். இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், விளைச்சல் அல்லது விளையும் என்றால் என்ன அர்த்தமாம்? அங்கு 2 அர்த்தத்தை கொடுக்கிறது. ஒண்ணு பலன், 2வது பழைய பலனை சாப்பிடுவீர். பலன் 2வது, அதை இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா 2வது காரியத்தை புதிய துவக்கத்தை காட்டுகிறது. அங்க வசனம் சொல்லுது பாருங்க, 8ஆம் வருஷத்துல விதைத்து 9ஆம் வருஷம் மட்டும் பழைய பலனை சாப்பிடுவீர்கள், அதற்கு பின்பாக பலன் விளையும் வரைக்கும் பலனை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி, பழைய பலனை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இங்க விளைச்சல் அல்லது விளையும் என்பதற்கான 2 அர்த்தம் என்ன? ஒண்ணு, அது தேவனால் கொடுக்கப்படுகிற அல்லது அங்கு கொடுக்கப்படுகிற பலனை காட்டுகிறது. நம்முடைய பிரயாசத்தினால் வருகிற பலனை நாம் சாப்பிடுகிறதை காட்டுகிறது. 2வது, அங்கு பழையது மாறி போய் பழையது ஒளிந்து போய் புதிய துவக்கத்திற்கான அடையாளத்தை அங்கு நாம் பார்க்க முடிகிறது. அப்ப முதலாவது பலன் என்றால் என்ன அர்த்தம்? அதற்கு ஒரு உதாரணத்தை நம் வேதத்திலிருந்து வாசித்தோம் என்றால், லேவியராகமத்தின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 23லிருந்து 25 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. அதிலே நாம் பார்க்க முடியும், தேவனானவர் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேசத்திற்கு போன பின்பாக அங்கு அவர்களுக்கு விளையும் பலனை குறித்து அங்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்? 23ல நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், புசிக்கத்தக்க கனிகளை தரும் பலவித மரங்களை நாட்டின பின்பு. அப்ப விளையும் என்றால் என்ன அர்த்தம்? அது பலனை காட்டுகிறது, நம்முடைய பிரயாசத்தின் பலனை காட்டுகிறது. இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்து அவர்களை என்ன செய்கிறார்? புசிக்கத்தக்க கனிகளை முதலாவது நாட்டச் செய்கிறார். அப்ப விளைச்சலின் பலனை நாம் புசிக்க போகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது அங்கு நல்ல கனிகளை தரத்தக்கதான மரங்களை நாம் நாட்ட வேண்டும். தேவன் விளைச்சலின் பலனை தருகிறார், அது உண்மைதான். ஆனால் அந்த வயல், அந்த நல்ல கனி அல்லது நல்ல கனி தருகிற மரம், நாம் அதை நாட்டும் பொழுதுதான் அதிலிருந்து தேவன் பலனை தருகிறவராய் காணப்படுகிறார்.
இது நாம் ஏறெடுக்கும் பிரயாசத்தை காட்டுகிறது. அப்ப அங்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார்? முதல் 3 வருஷம் அந்த கனியை நாம் புசிக்க கூடாது. 4வது வருஷம் அது பரிசுத்தமா எண்ணப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தேவனுக்கு கொடுக்கணும். முதல் 3 வருஷம் அந்த கனியை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அது ஏனென்றால் அது அந்த பழைய ஜனங்களுடைய நிலத்தின் பலனை தருகிறபடினால் அதை புசிக்க கூடாது. 4வது வருடம் அது கொடுக்கிற அந்த பலன் அது புதிதா இருக்கிறபடினால் அதை நீங்கள் முதலாவது கர்த்தருக்கு கொடுக்கிறதா இருக்கணும். அதன் பின்பாக 5வது வருஷத்திலே அதை நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப தேவனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறார் என்றால் அவர் விளைச்சலின் பலனை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நமக்கு முதலாவது கற்றுக் கொடுக்கிறது என்ன? அவர் நம்ம ஏறெடுக்கிற நம்ம பிரயாசத்திற்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். உங்க வாழ்க்கையிலே கடந்த நாட்கள்ல நீங்க பிரயாசப்பட்டு இருந்திருக்கலாம். எவ்வளவோ பிரயாசப்பட்டு ஏதாவது ஒரு காரியத்துக்காய், அது உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது உங்க ஊழியமாய் இருக்கலாம், உங்கள் தனிப்பட்ட ஜீவியமாய் இருக்கலாம், அல்லது உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைகளா இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேலை ஸ்தலங்களா இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பின் காரியமாய் இருக்கலாம். எந்த பிரயாசமாய் இருந்தாலும் இதுவரைக்கும் அதனுடைய பலனை நீங்கள் புசிக்காமல் இருந்திருக்கலாம். அதன் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் அந்த பலனை உங்களாய் புசிக்கத்தக்கதாய் தேவன் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். அது நீங்க கடந்த 3 வருஷமாய் சரி, கடந்த வருஷங்களாய் நீங்கள் பிரயாசப்பட்டிருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை போல 3 வருஷங்களோ எத்தனையோ வருஷங்கள் நீங்கள் காத்திருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அதற்குரிய நாள் வந்தபடியினால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அதை நீங்கள் புசிக்கலாம் என்று சொல்லி, அதனாலதான் வசனம் சொல்லுகிறது அவர் விளையும் பலனை புசிக்கத்தக்க கொடுக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப இந்த பலன் என்பது நாம் படுகிற பிரயாசத்திற்கு ஏற்றதான ஒரு விளைச்சல் அல்லது அதற்கு ஏற்ற பதிலை காட்டுகிறது. அந்த பலனை புசிப்பதிலே 2 காரியம் இருக்கிறது. 2 விதமான பலனை புசிக்கிறது இருக்கிறது. அது 2 காரியத்தை காட்டுகிறது. ஒண்ணு, முதலாவது ஆதியாகமம் 3:17 நாம் படிச்சு பார்த்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுகிறது, வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். முதல் பலனை புசிக்கிறது. அது 2 விதமான பலனை காட்டுகிறது. அது முதல் பலன் என்னவாம்? வருத்தத்தின் பலனை புசிக்கிறது. வருத்தத்தின் பலனை புசிக்கிறது. ஆதியாகமம் 3:17 சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? சங்கீதம் 127:3 நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 127 3வது வசனத்தை வாசிக்கும் போது அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டு முழுக்க சரியான தூக்கம் கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஏதாவது எப்படியாவது நான் இதை ஜெயிக்கணும், எப்படியாவது இதுல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும், எப்படியாவது இதுல இருந்து நான் இந்த வருத்தத்திலிருந்து மீளணும்னு நினைச்சு உங்களுடைய போராட்டத்தை போராடி போராடி அதிகாலமே எஞ்சி வேலைக்கு போயும் அது என்ன சாப்பிடுகிறோமா? வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறோம், வருத்தத்தின் பலனை புசிக்கிறோம். இது எதை காட்டுகிறது? இரவு முழுக்க நல்ல போராட்டம், சரியான தூக்கம் கிடையாது. படுத்தா நம்மளுக்கு நல்ல நித்திரை வர்றது கிடையாது. படுத்தா ஏதோ ஒரு காரியத்தை குறித்ததான கவலைகள், படுத்தா குடும்பத்தை குறித்ததான கவலைகள், படுத்தா எதையாவது குறித்து யோசித்துக்கிட்டே இருக்கிறது. அதனால என்ன செய்கிறது? பல மணி நேரம் தூக்கம் வர்றதே கிடையாது. தூக்கம் வரல என்ன செய்வோம்? உடனே அப்படியே எந்திக்க ஆரம்பிச்சிருவோம். அது கொஞ்ச நேரம் தூக்கம் வரும், திடீர்னு அப்படியே காலையில எல்லாருக்கும் முன்னாடி எந்திச்சு போய் எதையாவது செஞ்சுக்கிட்டே இருப்போம். அது என்ன செய்கிறோம் என்றே நம்மளுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருப்போம். அது செஞ்சினாலும் எப்படியாவது நாம் மீண்டுலாமா, நம் நிம்மதி கிடைக்காதான்னு சொல்லி நாம் பிரயாசப்பட்டும் திரும்ப திரும்ப அந்த வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறதாய் காணப்படுகிறது. நீங்க அநேக தேவ பிள்ளைகள் அல்லது அநேக ஜனங்கள் மத்தியில நீங்க பார்க்கலாம். அவங்க சொல்லுவாங்க, நைட்டு படுத்தா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர், நைட்டு படுத்தா எனக்கு தூக்கமே வராது. நான் கொஞ்ச நேரம் கண்ணா அசர்றேன், அது கொஞ்ச நேரம் அசந்தாலும் அந்த இது எனக்கு கொஞ்சம் வியாகுலமா இருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் தூக்கம் போனோன்னு திடீர்னு நான் எந்திரிச்சிடுறேன், எல்லாத்துக்கும் முன்னாடி எந்திரிச்சு எப்படியாவது இதை மாற்றணும்னு நான் நினைக்கிறேன், பிரயாசப்படுறேன். ஆனா இன்னும் என்னால முடியலை என்று சொல்லி அநேக சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். அதுதான் அது எதை காட்டுகிறது? அது வருத்தத்தின் பலனை புசிக்கிறதை காட்டுகிறது.
இது ஆதாமுக்கு தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சாபத்தின் அல்லது அவனுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆனால் அதற்கு மாறாய் தேவன் இன்றைக்கு என்ன செய்கிறார்? அவர் விளைச்சலின் பலனை புசிக்க செய்கிறாராம். விளைச்சலின் பலனை புசிக்க செய்கிறார் என்றால் அங்க வருத்தத்தின் அப்பம் என்னவாய் மாறுகிறதாம்? அதே வசனத்தின் 2வது பகுதி சொல்லுது பாருங்க, வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா, அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். அப்ப 2வது தேவன் பலனை, நம்ம வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிற நமக்கு தேவன் என்ன செய்கிறாராம்? நம்மளை அவருக்கு பிரியமானவர்களாய் மாற்றி நம்மளுக்கு நல்ல நித்திரையை அளிக்கிறவராய் காணப்படுகிறார். அது இன்னொரு வார்த்தையில சொல்ல போனா, நம்ம படுக்கும் பொழுது வருகிற கலக்கம் இருக்கல்லவா, நம்ம படுக்கும் போது வருகிற சோர்வு இருக்கல்லவா, படுக்கும் போது வருகிற போராட்டம் இருக்கல்லவா, அதனால் நித்திரை செய்ய முடியாமல் காணப்படுகிறோம் அல்லவா, அது எல்லாவற்றையும் தேவன் நம்மளிடத்திலிருந்து எடுத்து போட்டு நல்ல ஒரு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுக்கிறார். நல்ல ஒரு அயர்ந்த நித்திரையை கர்த்தர் கொடுக்கிறார். இரவிலே தேவனோடு நல்ல நயந்திர நித்திரையை கொடுத்து காலையிலே நல்ல வார்த்தையை தேவ சமூகத்திலே செய்யும்படியாக நல்ல பலனை புசிக்கத்தக்கதாய் தேவன் கிரியை செய்கிறார். அப்ப முதலாவது பலன் என்ன? அது வருத்தத்தின் பலன். 2வது இன்னொரு பலன் இருக்கிறது. அதுதான் இதை குறித்து வாசிக்கிறோம். லேவியராகமம் 19:25 சொல்லுது. அதைத்தான் நாம் வாசித்தோம். லேவியராகமம் 19:25 வாசிக்கும் போது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, 5ஆம் வருஷத்திலே அவைகளின் கனிகளை புசிக்கலாம், இப்படி அவைகளின் பலன் உங்களுக்கு பெருகும், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். 2வது ஒரு விதமான பலனை புசிக்கிற அனுபவம் இருக்கு. அது என்ன அனுபவம்? தேவனே நம்மளுடைய கர்த்தராய் இருக்கிறது, நம்மளுடைய பலன் பெருகுகிறது, நம்மளுடைய தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற கனியை நாம் புசிக்கிறது. இதுதான் எதை காட்டுகிறது? தேவன் நம்மளுக்கு கொடுக்கிற நல்ல நித்திரையை காட்டுகிறது. தேவன் நம்மளோடு இருக்கும் பொழுது எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த கலக்கம் வந்தாலும் சரி, எந்த வியாகுலம் வந்தாலும் சரி, நம்மளுக்கோ தேவன் நல்ல அயந்திர நித்திரையை கொடுப்பார். இயேசுவான் நமக்கு எல்லாம் தெரிந்த ஒரு நல்ல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் தான். இயேசுவானவர் படகுகளை சென்று கொண்டிருந்தார். படகுல அவர்களோடு செல்லும் பொழுது இயேசுவானவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? நல்ல அயர்ந்த நித்திரையிலே காணப்பட்டார். ஆனா அவரை சுற்றிலும் போராட்டங்கள் இருந்தது, அவரை சுற்றிலும் காற்றுகள் அடித்தது, புயல் வந்தது, அவர்கள் சாக போகிறோம் என்று கத்தினார்கள். ஆனாலும் இயேசுவானவர் எப்படி அப்படி அயர்ந்த நித்திரையில் இருந்தார்? அவர் தேவனோடு பிரியமுள்ளவராய் காணப்பட்டார். இதே அனுபவத்தை நீங்கள் அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திற்கு அப்புறம் பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரத்துல கதர்னவங்க அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, குறிப்பா அப்போஸ்தலர் 12வது அதிகாரத்துல பார்க்கிறோம், அவன் சிறைச்சாலையிலே காணப்படுகிறான். ஆனாலும் அவன் நல்ல நித்திரையிலே காணப்பட்டான். சபையார் ஊக்கமாய் ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்போஸ்தலன் சிறைச்சாலை 4 காவல்ல இருக்கான். ஆனா அவனுக்கு நல்ல நித்திரை வந்தது. இதுதான் தேவனுக்கு பிரியமாய் இருந்து நல்ல பலனை நாம் புசிக்கிறதை காட்டுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம், நமக்கு விளைச்சலின் பலனை தேவன் கொடுக்கிறேன் என்று சொல்லிட்டார். அதை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனா இன்றைக்கு நாம் எதை புசிக்கிறோம்? நாம் வருத்தத்தின் பலனை புசித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது தேவனாக்கு பிரியமாய் ஜீவித்து நல்ல பெருக்கத்தின் பலனை புசிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? ஒரு பக்கத்திலே நாம் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுகிறோம், ஒரு பக்கத்திலே நாம் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம், ஒரு பக்கத்திலே நான் நன்றாய் ஜெபிக்கிறேன் என்று சொல்றோம், நல்ல வேத வாசிக்கிறேன் என்று சொல்றோம். ஆனாலும் நம்முடைய பலன் என்ன பலனாய் இருக்கு? அது வருத்தத்தின் பலனாய் இருக்கா? ஆதாமோடு கர்த்தர் இருந்தார். அவனை தோட்டத்திலிருந்து துரத்தின பின்பு கர்த்தர் அவர்களோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார். அதனாலதான் காயின் ஆபேல் இடத்துல தேவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருந்தும் ஆதாம் என்ன செய்தான்? அவன் வருத்தத்தின் பலனை புசிக்கிறவனாய்தான் காணப்பட்டான். இன்றைக்கு நம்முடைய ஜீவியம் எப்படி காணப்படுகிறது? நாம் வருத்தத்தின் பலனை புசிக்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது பெருக்கத்தின் பலனை புசிக்கிறவர்களா இருக்கிறோமா? இரவு நேரத்திலே நல்லா தூங்கி அதிகாலையிலே எஞ்சி தேவனை துதித்து நல்ல பலனை அனுபவிக்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா, அல்லது இரவு நேரத்திலே போராடி கொஞ்ச நேரம் தூங்கி அதிகாலையே எஞ்சி போய் வருத்தத்தின் அப்பத்தை புசிக்கிறவர்களா இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அப்ப வசனம் சொல்லுகிறது, அவர் இன்றைக்கு விளைச்சலின் பலனை நம்மளுக்கு புசிக்க கொடுக்கிறார். அப்ப விளைச்சல் என்பது முதலாவது அது பலனை காட்டுகிறது என்று நாம் பார்த்தோம். அதுல 2 பலனை குறித்து நான் பார்க்க கர்த்தர் உதவி செய்தார்.
இரண்டாவது அந்த விளைச்சல் என்பது எதை காட்டுகிறது? அது புதிய துவக்கத்தை காட்டுகிறது என்று நாம் பார்க்கிறோம். லேவியராகவும் 25-22 நாம் படித்தோம். அது ஒரு புதிய துவக்கத்தை காட்டுகிறது. புதிய துவக்கத்தை காட்டுகிறது. அதற்கு உதாரணம் என்ன? அதே லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்துக்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். போன வருஷத்து தானியத்தை சாப்பிடுவீர்கள், புதுசா தானியத்தை சேர்த்து வைப்பதற்கு என்ன செய்வோமாம்? பழையதை விலக்குகிறவராய் நாம் காணப்படுகிறோம். பழையதை ஒழித்து அதை எனக்கு தேவையில்லை அல்லது அது எனக்கு அவசியம் இல்லை என்று ஒதுக்குகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இதுதான் புதிய துவக்கத்தின் அடையாளமாய் காணப்படுகிறது. நம்ம இன்னும் பழச பிடிச்சுக்கிட்டு, நான் கடந்த நாட்கள்ல இப்படி வாழ்ந்தேன், கடந்த நாட்கள் நான் எவ்வளவு நல்லா சாப்பிட்டேன், கடந்த நாட்கள் நான் எவ்வளவு நன்றாய் இருந்தேன் என்று நாம் பிடித்து கொண்டிருந்தோம் என்றால் இன்னும் நம்மளுக்கு விளைச்சலின் பலனை நாம் புசிக்காமல் காணப்படுகிறோம். விளைச்சலின் பலனை புசிக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? பழையதை குறித்து நாம் சிந்திக்க மாட்டோம். பழையது நான் அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தேனே என்று சொல்லி அதை குறித்து நாம் சோர்விலே காணப்பட மாட்டோம். பழையதை ஒதுக்கி வைத்துவிட்டு புதிய ஆகாரத்தை நாம் புசிக்கிறவர்களாய், புதியத்திற்கு எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். ஒரு புது வருஷம் வருதுன்னா நம்ம என்ன செய்யறோம்? நல்ல உடை வாங்குகிறோம், நல்ல ட்ரெஸ். அதற்கென்று ஒரு மாசத்துக்கு முன்பாகவே சில நேரங்கள் ஆயத்தம் ஆயிடுறோம். அல்லது நாங்க இருக்கிற தேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்பாகவே அதுக்கு ஆயத்தம் ஆயிடுவாங்க. நவம்பர் தொடக்கத்துல இருந்தே சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்படி எல்லாம் ஆயத்தமாகிறோம். அது எதற்காக? அந்த ஒரு நாளை செலிப்ரேட் பண்ணுகிறதுக்காக. அந்த 31 மற்றும் 1ஆம் தேதி, 31ஆம் தேதி நைட்டு, 1ஆம் தேதி பகல், இதை செலிப்ரேட் பண்ணுகிறதுக்காக நாம் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுகிறோம். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த ஒரு நாள் மாத்திரம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் அல்ல, அவர் வருடம் முழுவதும் நம்மளை புதிய பலனை புசிக்கத்தக்க தேவனாய் இருக்கிறார். வருடம் முழுவதும் பழையதை ஒழித்து விட்டு, பழையதை விலக்கி வைத்து விட்டு புதியதற்காய் நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அவர் புதியதை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. அது புதிதாய் இருக்கிறதற்கான காரணம் என்ன? அவர் புதிய கிருபை கொடுத்திருக்கிறார் என்றால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில புது புது காரியங்கள் நடக்கணும், புது புது சாட்சிகள் வரணும், புது புது அனுபவங்கள் வரணும், புது புது ஜீவனுள்ள சாட்சிகள் எழுப்பப்படணும். ஆனா நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கு? நாம் எதை சாட்சியாய் சொல்லுகிறோம்? எந்த காரியத்தை சொல்லிக் கொண்டு இருக்கிறோம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட புதுசுல பெற்ற அனுபவத்தை இன்னும் சாட்சியா தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோமா? அல்லது ரட்சிக்கப்பட்ட புதுசுல நாம் பெற்றுக்கொண்ட அனுபவத்தை இன்னும் சாட்சியா சொல்லிக்கிட்டு இருக்கோமா? அல்லது கடந்த நாட்கள்ல 1-2 நாட்களுக்கு முன்பாய் கர்த்தர் செய்த அற்புதத்தை நாம் சாட்சியா சொல்லுகிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்முடைய நிலைமை இன்றைக்கு எப்படி இருக்கு? அப்படி நாம் கடந்த ரட்சிப்புக எத்தனையோ நாட்களுக்கு முன்பாய், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாய் ரட்சிக்கப்பட்ட சாட்சியை வச்சுக்கிட்டே இன்னும் நம்முடைய ஜீவியம் ஓடிக்கொண்டிருந்தால், நமக்கு எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாய் கர்த்தர் செய்த நன்மையை வச்சே இன்னும் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தால், நாம் இன்னும் விளைச்சலின் பலனை புசிக்காதவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அது நல்ல பெருக்கத்தின் பலன் தான், வருத்தத்தின் பலன் கிடையாது, நல்ல பலன் தான். ஆனாலும் அது பழைய பலனாய் காணப்படுகிறது. அப்ப விளைச்சல் என்பது என்ன? பலனை புசிக்கிறது மாத்திரமல்ல, அது புதிய பலனாய் காணப்படணும். பலனை புசிக்கிறது மாத்திரமல்ல, பலனை புசித்து அதை குறித்து சாட்சி சொல்லுகிறது மாத்திரமல்ல, அது ஒரு புதிய சாட்சியாய் காணப்படணும். அப்ப தேவன் இன்றைக்கு உபாகமத்தின் புஸ்தகம் 32:13 நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் நம்முடைய ஜீவியத்திலே புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். நம்முடைய ஜீவியத்திலே புதிய காரியத்தை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். இந்த வசனம் நம்மளுக்கு இந்த மாதத்திலே வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இந்த மாதத்துல 28 நாள் முடிஞ்சிருச்சு, 29ஆம் தேதிக்குள்ள வந்துட்டோம். இந்த 28 நாள்ல எத்தனை புதிய சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்கு யோசித்து பார்ப்போம். எத்தனை புதிய காரியத்தை தேவனிடத்துல இருந்து நாம பெற்றுக்கொண்டோம். புதிய அபிஷேகம் வந்திருக்கா? புதிய நவமான பாஷைகள் வந்திருக்கா? புதிய கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறோமா? புதியதான காரியங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு செய்திருக்கிறாரா? அல்லது நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்பதை நிதானித்து பார்ப்போமாக.
அப்ப கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தை கொடுத்தார் என்றால் அது அவர் வெறுமையாய் கொடுக்கிறது அல்ல, அதை அவர் நிறைவேற்றுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப அதை நிறைவேற்றணும்னா என்ன செய்யணும்? நாம நல்ல மரத்தை நாட்டுகிறவர்களாய் இருக்கணும். நம்முடைய ஜெபம் அந்த வார்த்தையை நிறைவேற்றத்தக்கதான வைராக்கியம் உள்ள ஜெபமாய் காணப்படணும். கர்த்தரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே உபாகம் 32:13 கொடுத்திருக்கிறே, எனக்கு இந்த மாதத்துக்கு கொடுத்திருக்கிறே, அதுல நீர் விளைச்சலின் பலனை புசிப்பேன்னு சொல்லி இருக்கிறே, அப்ப எனக்கு ஒரு புதிய விளைச்சல் எனக்கு கொடுங்க ஆண்டவர் என்று கேட்போமாக. அப்படி நாம் பெற்றிருந்தோம் என்றால் அந்த வார்த்தையை நாம் சுதந்திரித்திருக்கிறோம் என்பதற்கான அர்த்தமாய் காணப்படுகிறது. ஆனாலும் இன்னும் நாம் அந்த புதிய விளைச்சலையும் புதிய சாட்சியையும் புதிய மாற்றத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளாமல் காணப்பட்டோம் என்றால் நமக்கு இன்னும் 3 நாள் இருக்கு. 29, 30, 31 கர்த்தரிடத்துல கேளுங்க. உபாகமா 32:13 எனக்கு கொடுத்தீரே, வாக்குத்தத்தமாய் கொடுத்தீரே, என் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்யுங்க. நான் புதிய மாதத்திற்குள் நுழையிறதுக்கு முன்பாக எனக்கு புதிய காரியத்தை நீங்க செய்யணும். 3 நாள் இருக்கு. 3 நாள் எனக்கு ஒரு புது காரியத்தை செய்யுங்க என்று கர்த்தரிடத்துல வைராக்கியமே ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறவராய் காணப்படுகிறார். அவர் ஒன்றுமில்லாதவைகளில் இருந்து இந்த சராசரங்களை படைத்திருக்கிறார். அவர் சொன்னால் எல்லாம் நடக்க கூடும். அவர் சொன்னால் எல்லாமே ஸ்தாபிக்கப்படும். அப்படி வல்லமையுள்ள தேவனை தான் நாம் பெற்று இருக்கிறோம். அதை நாம் வைராக்கியமாய் ஜெபித்தோம் என்றால் கர்த்தர் அதை செய்ய வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அப்ப விளைச்சல் என்பது பலனை புசிப்பதும் 2வது புதிய பலனை புசிப்பதும் காட்டுகிறது, அல்லது புதிய துவக்கத்தை காட்டுகிறதா இருக்கிறது. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? நம்மளுக்கு இன்றைக்கு விளைச்சலின் பலனை புசிக்க கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இதுல முக்கியமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. யார் இந்த விளைச்சலை கொடுக்கிறார்? யார் இந்த விளைச்சலை கொடுக்கிறார்? நம்மளோடு இருக்கிறவர்கள் கொடுக்கிறார்களா? நம்மளுடைய ஊழியக்காரர்கள் கொடுக்கிறார்களா? அல்லது நமக்காய் ஜெபிக்கிறவர்கள் இந்த விளைச்சலை கொடுக்கிறார்கள்? யார் இந்த புதிய விளைச்சல்களை கொடுக்கிறார்களாம்? வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அநேகருக்கு தெரிந்த வசனம் தான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்த வார்த்தையை சொல்லுது பாருங்க. அப்படி இருக்க நடுகிறவனாலும் இல்லை, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் இல்லை, விளைய செய்கிற தேவனினாலே எல்லாம் ஆகும். விளைய செய்கிற தேவனினாலே. நம்முடையோடு இருக்கிற மனிதர்கள் செய்கிற காரியம் அல்ல, நம்மளோடு இருக்கிற ஊழியர்கள் செய்கிற புதிய காரியம் அல்ல. அங்க வசனம் சொல்லுவாங்க. ஏன் இந்த வசனம் வருது? பவுல் சொல்லுகிறார், சில பேர் பவுலை பின்பற்றுகளாயும் சில பேர் அப்போலோவை பின்பற்றுகளா இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிக்குது. நாங்க பவுலை பின்பற்றோம், நாங்க அப்போலோவுடைய ஆட்கள். உடனேதான் பவுல் சொல்லுகிறான், நடுகிறவனாலும் அல்ல, நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, கர்த்தரினாலே விளைய செய்கிற தேவனினாலே எல்லாம் ஆகும். அப்ப என்னாலவோ அல்லது நம்மளுக்கு தெரிந்த ஜனங்களாலவோ நம்மளோடு இருக்கிறவர்களாலேயோ புதிய காரியத்தை செய்ய முடியாது. அதை யார் செய்ய முடியும்? யார் விளைவிக்க முடியுமா? கர்த்தரே அதை விளைய செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளாகிய அநேக தேவ பிள்ளைகள் யாரை நம்பி இருக்கிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய போதகர்களை நம்பி காணப்படுகிறார். அவர்களுடைய போதகர்களையோ அல்லது அவர்களோடு கூட ஜெபிக்கிறவர்களை நம்பி காணப்படுகிறார். ஒரு போராட்டம் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன செய்யறோம்? அந்த யார் இவங்க எனக்கு ஜெபிச்சா நல்ல விடுதலை கிடைக்கும், இவங்கிட்ட சொன்ன எனக்கு விடுதலை, அது நல்லது. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகும். உண்மைதான், அவர்கள் ஜெபித்தாலும் அவர்கள் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்கிறார். ஆனால் அதை காட்டிலும் நமக்கு தேவனாய் இருக்கிற தகப்பனாய் இருக்கிறவர் தேவனாய் காணப்படுகிறார். இயேசுதான் நம்மளுக்கு தகப்பனாய் இருக்கிறார். அப்ப அவரே நம்மளுக்கு நேரடியாக கிரியை செய்ய வல்லவராய் காணப்படுகிறார். ஏனென்றால் அவர்தான் விளைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல இருக்கிற நாம் நம்மளுடைய கண்ணோட்டம் எங்க இருக்க வேண்டும்? நம்முடைய பார்வை எங்க இருக்க வேண்டும்? விளைய செய்கிற கர்த்தரிடத்திலேயே அது காணப்பட வேண்டும். அதைத்தான் பவுல் இந்த வசனத்திலே கற்றுக் கொடுக்கிறார். யார் விளைய செய்கிறாராம்? அந்த சராசரங்களை படைத்த தேவனை மாத்திரமே அதை விளைய செய்ய முடியும். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு விளைச்சலின் பலனை புசிக்க கொடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்கு இன்றைக்கு தேவனே நம்மளுடைய வாழ்க்கையில விளைய செய்ய போகிறார். அவர் நமக்கு பலனை கொடுத்து புசிக்கத்தக்க நல்ல பலனையும் நல்ல புதிய பலனையும் தேவன் கொடுக்க போகிறார். அப்ப வசனம் சொல்லுகிறது, தேவன் மாத்திரமே விளைய செய்ய முடியும். அப்ப விளைய செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார்.
அப்படி அவர் விளையச் செய்கிற தேவனாய் காணப்பட்டால் எப்படியெல்லாம் விளையச் செய்கிறாராம், அல்லது எதை கொண்டு அவர் விளையச் செய்கிறாராம்? அதற்கு 2 உதாரணத்தை நாம் பார்ப்போம். நேரம் நம்மளுக்கு அலோவ் பண்றபடி 2 உதாரணத்தை நாம் பார்ப்போம். முதலாவதாக எப்படி தேவன் விளையச் செய்கிறாராம், ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? ஏசாயா 55:10. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைத்தவனுக்கும் விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுப்பது எப்படியோ, எப்படி தேவன் விளையச் செய்கிறாராம்? வசனம் சொல்லுது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன், 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கிறது. தேவன் தான் விளையச் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆனால் அவர் எப்படி விளையச் செய்கிறாராம்? அவருடைய வசனத்தை அனுப்பி நம்மளுடைய வாழ்க்கையில விளையச் செய்கிறவராய் காணப்படுகிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறவர் யார்? விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர் யார்? அது தேவனாய் காணப்படுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் கிரியை செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவன் விளையச் செய்கிறார். எப்படி விளையச் செய்கிறார்? அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்மளுக்கு விதையை செய்கிறார். இங்க அவருடைய வார்த்தையை அங்கு இந்த உறைந்த மலையோடு ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தேவன் விளையச் செய்கிறார். எப்படி விளையச் செய்கிறார்? வசனத்தை கொண்டு விளையச் செய்கிறார். அப்படி வசனத்தை கொண்டு விளையச் செய்கிறார் என்றால் எதை விளையச் செய்கிறார், அல்லது எதை விளையச் செய்கிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால் அந்த 11வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். எதை தேவன் நம்முடைய வாழ்க்கையில விளையச் செய்து அதை உண்ணும்படி செய்கிறார்? அவர் விரும்பினதை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் விரும்பின வார்த்தைகள், அவர் விரும்பினதை நம்முடைய வாழ்க்கையில விளையச் செய்கிறவராய் காணப்படுகிறார். முதலாவது அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் விரும்பினதை நம்முடைய வாழ்க்கையில விளையச் செய்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தை நாம் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறோம். தேவனை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றி இருக்கிறோம். எப்ப நாம தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுதிருந்து நம்முடைய ஜீவியம் அவருக்குரியதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை அவருக்குரியதாய் காணப்படுகிறது. அவர் சித்தம் கொண்டதை மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில நாம் விளையச் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதற்கு நாம் அனுமதிக்கிறவர்களாய் காணப்படணும். நம்ம யோசிக்கலாம், ரட்சிக்கப்படாதவங்களும் நல்ல பலனை பெறாங்களே, ரட்சிக்கப்படாதவங்களும் நல்ல புதுசா ஆடைகளை உடுத்துறாங்க, புது பலன் அவர்களுக்கு வருது, புதுசா புதுப்பிக்கிறாங்களே என்று நாம் யோசிக்கலாம். அப்ப அவங்களுக்கும் தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு என்று நாம் யோசிக்கலாம். ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த உலகத்தின் அதிபதியின் கீழாக காணப்படுகிறார்கள். உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான்? உலகத்திற்குரிய காரியத்தை கொடுக்கிறான். அவன் இயேசுவுக்கே சொன்னான், சகல அதிகாரமும் எனக்கு கீழாக இருக்கிறது, நான் உனக்கு அதை கொடுக்கிறேன், என்னை நீ பணிந்து கொள் என்று சொன்னான். அப்ப இந்த ரட்சிக்கப்படாதவர்களும் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, நல்ல பலனை பெறாங்கன்னா அவங்க உலகத்தின் ஆசீர்வாதத்தை மாத்திரம் பெறுகிறார்கள். ஆனா தேவனிடத்திலிருந்து பெறுகிற நாம் எதை நாம் பெற்றுக் கொள்கிறோம்? உலகத்தின் பலனையும் நம்மளுக்கு கொடுக்கிறார். 2வது ஆவியின் பலனையும் நம்முடைய வாழ்க்கையில விளையச் செய்கிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நான் விரும்பினதை விளையச் செய்கிறேன், நான் விரும்பினதை நிறைவேற்றும் அளவு. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு நாம் அனுமதிக்கிறவர்களாய் காணப்படுவோமாக. தேவனுடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோமாக. நாம் என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோம் ஒன்றை மாத்திரம் நாம் நினைவு வைக்க வேண்டும், எப்பொழுதும் நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்குரியதாய் இருக்கிறது. அதிலே நாம் தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கணும். சுயாதீனமாய் நாம் ஓடக்கூடாது. சுயாதீனமாய் நம்மளுக்கு விருப்பப்பட்டதை அங்கு செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன விரும்புகிறாரோ, கர்த்தர் எந்த இடத்துக்கு நம்மளை போக சொல்லுகிறாரோ, கர்த்தர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை நாம் செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாவத்தின் அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். விடுதலையாக்கினோன்னு என்ன நடந்துச்சு? அவர்களை தேவன் தான் வழி நடத்தினார்.
அவர்கள் மோசேயின் சித்தத்தின்படி போகல, தங்களுடைய சுய ஞானத்தின்படி போகவும் கர்த்தர் அனுமதிக்கல. கர்த்தரே அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் நடத்தினார். அப்ப நாம என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அந்நாள் முதற்கொண்டு கர்த்தரே நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். அவர் நம்மளை நடத்தும் பொழுது எந்த செங்கடல் வந்தாலும் சரி, எந்த பட்டினி வந்தாலும் சரி, எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த தேசமும் நம்மளோடு யுத்தம் செய்ய வந்தாலும் சரி, கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க வல்லவராய் காணப்படுகிறார். அப்ப வசனம் சொல்லுது, எதை தேவன் விளைய செய்கிறாராம்? அவர் வார்த்தையை கொண்டு அவர் விரும்பினதை நம்முடைய ஜீவியத்திலே விளைய செய்கிறார். அப்ப அதை அவர் எதை விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே அவர் எதை விரும்புகிறாராம்? எப்படிப்பட்ட விளைச்சலை நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிறாராம்? வசனம் சொல்லுகிறது, 13வது வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 13வது வசனம். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தையும் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். முதலாவது தேவன் எதை விளைய செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில தேவதார விருட்சத்தை விளைய செய்கிறார். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில மிருது செடியை தேவன் எழும்ப பண்ணுகிறார். இந்த வார்த்தையை நாம் ஏற்கனவே வசன விளக்கத்திலே நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தை, இந்த பிரசங்கத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில எனக்கு கர்த்தர் கொடுத்தார். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஜெபத்துல, ஞாயிற்றுக்கிழமை கடைசி ஆராதனையில நான் பிரசங்கம் பண்ண வேண்டியதா இருந்தது. அப்ப நான் ஜெபத்துல உட்கார்ந்து ஆயத்தம் பண்ணும் பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. ஆனா அன்றைக்கு எங்களுக்கு, நாங்க இருக்கிற பகுதியிலே மெயின்டெனன்ஸ், இந்த தொடர்ந்து மழை பெய்யறதுனாலும் வெள்ளத்தினாலும் எலக்ட்ரிசிட்டி மெயின்டெனன்ஸ் நடந்தது. அதனால் எங்களுக்கு கரண்ட் இல்லாதபடினால் என்னால் பங்கு பெற முடியவில்லை. அதே வார்த்தையை தான் தேவன் அதை பிரசங்கிக்கும்படி சொன்னபடியினால்தான் இன்றைக்கு அதே வார்த்தையை நான் இன்றைக்கு தேவ சமூகத்திலே நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்ப சனிக்கிழமை இந்த வார்த்தையை தேவன் கொடுத்து விட்டார். அது எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே அதை ஏற்கனவே தேவன் கொடுத்து விட்டார். அப்ப தேவன் எதை சொல்ல விரும்புகிறார்? அவர் நம்முடைய வாழ்க்கையில எதை விளைய செய்கிறாராம்? தேவதாரு விருட்சங்களையும் மிருது செடியையும் விளைய செய்கிறவராய் காணப்படுகிறார். தேவதாரு விருட்சம் என்றால் என்ன அர்த்தம்? அல்லது தேவதாரு விருட்சத்தை குறித்து நாம் வேதத்திலே வாசித்து பார்த்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, தேவதாரு விருட்சம் என்பது அது தேவனுக்கு கீர்த்தியை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. நம்ம தேவதாரு விருட்சத்திற்கு செல்வதற்கு முன்பாக எதிலிருந்து தேவதாரு விருட்சத்தை தேவன் கொண்டு வருகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், வசனம் சொல்லுகிறது, முற்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சத்தை தேவன் கொடுக்கிறார். முற்செடிகளுக்கு பதிலாக. இரண்டாவது, காஞ்சொரி பதிலாக அங்கு தேவன் மிருது செடியை கொடுக்கிறார். இந்த முற்செடியும் காஞ்சோரியும் எதை காட்டுகிறது என்று நாம் வாசித்தோம் என்றால், வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஒரு வசனத்தை வேதத்திலிருந்து வாசிப்போம். அந்த வசனம் ஏசாயாவின் புஸ்தகம் 34வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தோம் என்றால், இந்த முச்செடிக்கும் காஞ்சோருக்குரியதான விளக்கத்தை அந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அதன் அரண்மனைகளில் முட்செடிகளும் அதன் கோட்டைகளில் காஞ்சொரிகளும் முட்பூண்டுகளும் முளைக்கும், அது வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்கும். இந்த முற்செடியும் காஞ்சோரும் என்பது எதை காட்டுகிறது? வலு சர்ப்பத்தின் ஸ்தலமும் கோட்டான்களின் மாளிகையுமாயிருக்குதான். ஆனா அதுக்கு முன்பாக அந்த ஸ்தலம் எப்படி காணப்பட்டுச்சா? ஏசாயாவின் புஸ்தகம் 32:13 சொல்லுது, என் ஜனங்களின் நிலமும் கலிகூர்ந்த நகரம். இந்த வலு சர்ப்பமும் கோட்டான் குஞ்சுகளுக்கும் இடமாய் மாறுவதற்கு முன்பாய் அது எப்படி காணப்பட்டுச்சு? முற்செடியும் காஞ்சோரியுமாய் காணப்படுவதற்கு முன்பாய் அது எப்படி காணப்பட்டுச்சா? அது என் ஜனங்களின் நிலம், தேவ ஜனங்களுடைய நிலமாய் காணப்பட்டது, அவர்களுடைய சுதந்திரமாய் காணப்பட்டது. இரண்டாவது, அவர்கள் கலிகூறும் ஸ்தலமாய் இருந்தது, நல்ல மகிழ்ச்சியாய் வாழ்ந்திருந்தாங்க. எதை காட்டுகிறது? நம்ம வாழ்க்கை, கடந்த வாழ்க்கை தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாய் காணப்பட்டது. ஆனா இன்றைக்கு எப்படி இருக்கு? அது முற்செடிகளும் காஞ்சோர் முளைக்கிற ஸ்தலமாய் காணப்படுகிறது. வலு சர்ப்பங்களின் தாபரமும் கோட்டான் குஞ்சுகளின் மாளிகையுமாய் காணப்படுகிறது. இந்த வலு சர்ப்பத்தை குறித்து நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். ஆனால் கோட்டான் குஞ்சியை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா, அது ஆந்தையினுடைய இன்னொரு கேட்டகரியை காட்டுது, இன்னொரு வேரியண்டை காட்டுகிறது.
இதை என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இதை குறித்து, கோட்டான் குஞ்சுகளை குறித்து நான் பார்க்கும்போது அது என்ன சொல்லுகிறார் என்றால், அது பெங்கால் ஈகிள் அவுல் என்று சொல்லுகிறார்கள். கழுகு ஆந்தை என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் இது ஒரு சாதாரண ஆந்தை மாதிரி இருக்காது, இது ஒரு கழுகு ஆந்தை. இதற்கு 2 கொம்புகள் இருக்குமா. அதே நேரத்தில் இது எங்கே வாழும் என்றால், மலைகள் அல்லது பாறைகள் நிறைந்த காட்டு பகுதியிலே வாழும். குறைந்தது 1500 அடி உயரத்துல இது வாழுகிறதா இருக்கு. ஆனா இது இரவு நேரங்கள்ல தாக்கும் பொழுது எதை தாக்குகிறதாம்? காகங்களையும் பெரிய பறவைகளை தாக்குகிறதாயும், சில நேரங்கள்ல எலிகளையும், பெரிய பெரிய எலிகளை தாக்கி எடுத்து சொல்லுகிறதாயும் இருக்கும். அதுலயும் இன்னொரு காரியம் என்னவென்றால், இது உடனே எல்லாத்தையும் கொல்லாதாம், அது உயிரோடு அப்படியே அவைகளை கிழித்து பீறி போட்டு சாகடிக்கிறதாய் காணப்படுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு சாதாரண கோட்டான் குஞ்சுகளே இப்படி செய்ய முடியும் என்றால், நம்முடைய வாழ்க்கையில கடந்த நாட்கள் இப்படிதான் நடந்திருக்கு. நல்ல தேவ ஜனத்தோடு, நல்ல நிலத்துல, நல்ல களிப்போடு, நல்ல மகிழ்ச்சியா வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு எப்படி சூழ்நிலை? கோட்டான் குஞ்சுகளினால் பீறி போடப்பட்ட அனுபவம், வலு சர்ப்பங்களின் தந்திரத்திலே பிடிபட்ட அனுபவம். இன்னைக்கு நம்மளுடைய நிலம் நம்மளுடையதா இல்லை, அது வலு சர்ப்பங்களின் தாபரமாய் மாறி போனது. கோட்டான் குஞ்சுகள் அதிகாரம் பண்ணுகிற ஸ்தலமாய் மாறி போயிருக்கு. அதுதான் வசனம் சொல்லுகிறது, முட்செடிகளும் காஞ்சோரின் செடிகளுமாய் காணப்படுகிறது. அதை தேவன் என்ன செய்கிறார்? அதை தேவதாரு விருட்சங்களாய் தேவன் மாற்றுகிறார். அவைகளை மிருது செடிகளாய் தேவன் மாற்றுகிறார். அதை எப்படி மாற்றுகிறார் தெரியுமா? வசனம் சொல்லுது, யாத்ராமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இதே முட்செடியிலிருந்து தான் கர்த்தர் பேசி மோசேயை ஊழியத்திற்கு அழைத்தார். இப்படிப்பட்ட வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் வாழுகிற ஸ்தலமாகிய அந்த முட்செடியிலிருந்து தான் கர்த்தர் மோசேயை அழைத்தார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை முட்செடியா இருக்கலாம், அல்லது காஞ்சோரின் செடிகள் வளர்ந்த ஸ்தலமாய் இருக்கலாம். உங்க வாழ்க்கை ஆந்தை போல அல்லது கோட்டான் குஞ்சுகளினால் பீறப்பட்ட வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது வலு சர்ப்பங்களின் தாபரமாய் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அந்த முட்செடியின் மத்தியிலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அன்றைக்கு முட்செடியின் மத்தியிலிருந்து மோசேயை ஊழியத்திற்கு, மோசேயை விடுதலை அழைத்தவர் அல்லவா? அவனை எந்த இடத்திலிருந்து பயந்து ஓடி வந்தானோ அதே இடத்துல அவனை சாட்சியாய் மாற்றினார் அல்லவா? அதே போல கர்த்தர் இன்றைக்கு உங்களை சாட்சியுள்ளவர்களாய் மாற்றுகிறார். அவர் புதிய காரியத்தை விளைய செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த இடத்துல விழுந்தீர்களோ, எந்த நிலத்தை இழந்து போனீர்களோ, எந்த இடம் சர்ப்பத்திற்கும் கோட்டான் குஞ்சுகளின் தாவரமாய் மாறினதோ அதே இடத்தை தேவன் உங்களுக்கு மீண்டும் அதிகாரத்தை கொடுக்கிறார். அதே முள்செடியிலே தேவன் மீண்டும் உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். ஆனால் சூழ்நிலை என்னவாய் மாறுகிறது? முள்செடி இருந்த இடம் தேவதாரு விருட்சமாய் மாறுகிறது. காஞ்சோரி இருந்த இடம் மிருது செடியாய் மாறுகிறது. இந்த தேவதாரு விருட்சத்தை குறித்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அதற்கென்று ஒரு பியூட்டி பைபிள்ல எழுதப்பட்டிருக்கு. அதற்கென்று தனித்துவத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தேவதாரு விருட்சம் எப்படி காணப்படுதா? முதலாவதாக வசனம் சொல்லுது, ஓசியாவின் புஸ்தகம் தேவதாரு விருட்சத்தை குறித்து 4 காரியத்தை பார்ப்போம். முதலாவதாக ஓசியாவின் புஸ்தகம் 14ஆவது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? இனி எனக்கு விக்கிரகங்களுக்கும் என்ன என்று எப்ராயிம் சொல்லுவான். நான் அவனுக்கு செவி கொடுத்து அவனால் நோக்கமாய் இருந்தேன். நான் பச்சையான தேவதாரு விருட்சம் போல் இருக்கிறேன். என்னாலே உன் கனி உண்டாயிற்று என்று எப்ராயிம் சொல்லுவான். என்ன செய்கிறார் கர்த்தர்? என்ன செய்கிறார்? எப்ராயிமுடைய நிலைமையை அங்கு மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவதாரு விருட்சம் என்பது என்ன? அது கனிதரும் வாழ்க்கையை காட்டுகிறது. கர்த்தரால் நோக்கப்பட்டு கர்த்தரால் கனிதரும் வாழ்க்கையை காட்டுகிறது. யோசித்து பாருங்க, கடந்த நாட்களில் முள் இருந்துச்சு, ஆனா இப்பயோ தேவதாரு விருட்சம் வளர்ந்து அது கனி கொடுக்கிறதாய் மாறி இருக்கு. கடந்த நாட்கள் உங்க வாழ்க்கை முள் செடியாய் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை தேவதாரு விருட்சமாய் தேவன் மாற்றுகிறார். அதிலே தேவதாரு விருட்சத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அதிலிருந்து கனியை தேவன் கொடுக்கிறதாய் மாற்றுகிறார். 2ஆவதாக தேவதாரு விருட்சத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை பேச சொல்லுகிறது, தாவீது இஸ்ரவேல் சந்ததியார் அனைவருக்கும் தேவதாரு மரத்தால் பண்ணப்பட்ட
சகலவித கீத வாத்தியங்களோடும் சுரமண்டல, தம்பூரு, மேளம், வீணை, கைத்தாளம் ஆகிய இவைகளோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு போனார்கள். யோசித்து பாருங்க, இரண்டாவது தேவதாரு விருட்சம் என்பது எதை காட்டுகிறது? கர்த்தருக்கு முன்பாய் நாம் ஆடி பாடுகிறதை காட்டுகிறது. தேவனை துதிக்கும் துதியாய் நம்மளை தேவன் மாற்றுகிறார். தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற இன்ஸ்ட்ருமெண்டாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். யோசித்து பாருங்க, சாதாரண முள்செடியா இருந்த நம்ம சூழ்நிலை இப்பொழுது தேவனை துதிக்கிற சூழ்நிலையாய் மாறி இருக்கு. அப்ப தேவனை துதிக்கும் நிலைமைக்கு கர்த்தர் மாற்றி இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய முள்செடியின் அனுபவங்கள், எல்லா வலு சர்ப்பத்தின் அனுபவங்கள், எல்லா கோட்டான் குஞ்சுகளின் அனுபவங்களை தேவன் உரித்து போட்டு நிர்மூலமாக்கி போட்டு நம்மளையோ கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிறவர்களாய், அவருக்கு முன்பாய் ஆடி பாடி கலிகூறச் செய்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். கலிகூறச் செய்கிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். இதுதான் விளையை செய்வதின் பலனை புசிக்கிறதை காட்டுகிறது. விளையை செய்கிற பலனை புசிப்பது என்பது பழையதை மாத்திரம் ருசி பார்க்கிறதுல, அதுக்கு பதிலாய் தேவன் புதியதை தேவன் நம்முடைய ஜீவியத்திலே கொடுக்கிறார். மூன்றாவதாக தேவதாரு விருட்சம் எதை காட்டுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 13வது வசனம் எப்படி சொல்லுகிறது? என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதாரு விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாத ஸ்தலத்தை மகிமைப்படுத்துவேன். இது எதை காட்டுகிறது? மூன்றாவதாக தேவதாரு விருட்சம் என்பது என்ன? கர்த்தர் நம்மளை தேவதாரு விருட்சமாய் மாற்றுகிறார்னா என்ன? கர்த்தர் நம்மளை மகிமைப்படுத்துகிறதை காட்டுகிறது. முதலாவது நம்மளை கனி கொடுக்கிறவராய் தேவன் மாற்றுகிறார். இல்லாதவர்களை நம்மளை கனி கொடுக்கிறவர்களாய் தேவன் மாற்றுகிறார். இரண்டாவது, அந்த கனி வந்தது நிமித்தமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நம்மளை மாற்றுகிறார். மூன்றாவது, கர்த்தரே நம்மளை உயர்த்துகிறதாய் காட்டுகிறது. கர்த்தரே நம்மளை மகிமைப்படுத்துகிறதை காட்டுகிறது. வசனம் சொல்லுது பாருங்க, என் பாத ஸ்தலத்தை மகிமைப்படுத்துவோம். எப்படி? தேவதாரு விருட்சங்களை கொண்டு. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்க நிலைமை அதோகதியின் நிலைமையா இருக்கலாம், அல்லது உங்க நிலைமை மற்றவர்களுடைய பார்வையிலே ஒன்றுமில்லாதவர்களாய் ஏதோ அற்பமா எண்ணப்படுகிறவர்களாய் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கோ கர்த்தர் உங்கள் செடியா இருக்கிற உங்களை தேவதாரு விருட்சமாய் கர்த்தர் மாற்றி அவர் உங்களை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். கர்த்தர் அன்றைக்கு மோசேயை முட்செடியிலிருந்து அழைத்தார். அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேவதாரு விருட்சமாய் மாற்றினார். அவனை கொண்டு சகலத்தையும் கர்த்தர் செய்து அவனையோ எகிப்துக்கு ஒரு தேவனை போல மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் சத்துருக்களுக்கு உங்களை தேவன் மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். எந்த இடத்துல நீங்க விழுந்தீங்க, எந்த இடத்துல எல்லாத்தையும் இழந்து போனீங்க, எந்த இடத்துல இன்னும் வருத்தத்தின் பலனை புசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எந்த இடத்துல உங்க ஸ்தலம் முள்செடியாய் மாறிச்சு, அதே இடத்துல நீங்க தேவதாரு விருட்சமாய் மாறுகிறீர்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாய் மாறுகிறீர்கள். நீங்களோ கனி கொடுக்கிறவர்களாய் மாறுகிறீர்கள். கர்த்தரோ உங்களை மகிமைப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். நான்காவதாக, இந்த தேவதாரு விருட்சம் என்பது எதை காட்டுகிறது, அல்லது அதுக்குரிய பலன் என்னவாம், அதனுடைய தனித்துவம் என்னவாம்? ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயாவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? தேவதாரு விருட்சங்களும் லீபனோனின் கேதுருகளும் உன் நிமித்தம் சந்தோஷப்படும். நீ விழுந்து கிடந்த முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். நீ விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், இனிமே உங்களை வெட்டுவதற்கு ஒருவனும் எழும்ப முடியாது. இங்கு பாபிலோனை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. பாபிலோன் விழுந்தபடியினால் கேதுருவையும் தேவதாரு விருட்சத்தை வெட்டுவதற்கு ஒருவனும் எழும்பலை. அதே போல் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் எழும்பின எந்த பாபிலோனாய் இருந்தாலும் சரி, எந்த பாபிலோனின் ஆவிகளாய் இருந்தாலும் சரி, உங்களை முட்செடியாகவும் காஞ்சோரின் நிலமாய் மாற்றினது எந்த பாபிலோனின் வல்லமைகளாய் இருந்தாலும் சரி, அவைகளோ இன்றைக்கு விழுகிறது. நீங்களோ கேதுருவை போலையும் லீபனோனை போலையும் வளருகிறீர்கள். உங்களையோ வெட்டுவதற்கும் ஒருவனும் இல்லை.
வார்த்தை சொல்லுது பாருங்க, எங்களையோ நீ விழுந்ததிலிருந்து முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை. இனிமேல் கர்த்தர் உங்களை எழுப்பினது நிமித்தமாய், உங்களை தேவதாரு விருட்சமாய் மாற்றினது நிமித்தமாய் உங்களை வெட்டுவதற்கு ஒருவரும் இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் வளருகிறீர்கள். உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து கடந்த நாட்கள் உங்களை வெட்டி இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் யாரும் உங்களுக்கு வெட்டு வருவது கிடையாது. ஏனென்றால் அவர்களோ விழுந்து போனார்கள், நீங்களோ உயர வளருகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் சிறு வயது முதற்கொண்டு அவனை வெட்டிக்கிட்டே இருந்தாங்க. முதலாவது அவன் சகோதரர்கள் அவனை வெட்டினார்கள் அவன் சொப்பனத்தை பார்த்து. இரண்டாவது அவன் வேலை பார்த்த ஸ்தலத்திலே அவன் அதிகாரியினுடைய மனைவி அவனை வெட்டினாள். மூன்றாவது சிறைச்சாலையிலே அவன் தரிசனத்திற்கு விளக்கம் சொன்னதனால் அவனை வெட்டினார். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்கள் எல்லாரையும் விழுக வைத்தார். சகோதரர்கள் முதற்கொண்டு அவன் காலிலே விழுந்தார்கள். யோசேப்போ மரண பரியந்தமும் அவன் அதிகாரியாய் காணப்பட்டான். அதற்கப்புறம் ஒருவனும் அவனை வெட்டினதாய் வேத வசனம் சொல்லவில்லை. மரண பரியந்தம் அவன் அதிகாரியாய் மாறினான். கர்த்தர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் எத்தனை பேர் உங்களை வெட்டினாரும் பரவாயில்லை, எப்பெல்லாம் நீங்க வளர்றீங்களோ, எப்பெல்லாம் நீங்க எந்திக்கிறீங்களோ உங்களை வெட்டிக்கிட்டே இருந்தாங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களோ விழுந்தார்கள், நீங்களோ வளருகிறீர்கள். நீங்களோ வளருகிறீர்கள். உங்களை வெட்டுவதற்கு ஒருவனும் இருப்பதில்லை. இதுதான் தேவதாரு விருட்சத்தின் ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தர் அவர் நினைத்ததை போல உங்களை தேவதாரு விருட்சமாய் மாற்றுகிறார் என்றால், உங்களுடைய விளைச்சலின் பலனை கர்த்தர் கொடுக்கிறார் என்றால், இனிமேல் நீங்கள் விழுவது இல்லை, உங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை. இதுதான் தேவதாரின் விருட்சத்தின் ஆசீர்வாதம். அது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, கனி கொடுக்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை மாத்திரமல்ல, நீங்களோ வளர்ந்து கொண்டே காணப்படுவீர்கள். நீங்களோ உயரத்திலேயே காணப்படுவீர்கள். யாரும் உங்களை வெட்டுவார் இல்லை. இரண்டாவதாக என்ன செடியாய் தேவன் மாற்றுகிறாராம்? மிருது செடியாய் மாற்றுகிறாராம். குறிப்பை மாத்திரம் பார்த்து நாம் ஜெபிப்போம். மிருது செடிக்குரிய அடையாளம் அல்லது அர்த்தம் என்னவென்று நாம் பார்த்தோம் என்றால், சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10வது வசனம் மற்றும் 13வது வசனத்தை படித்து பார்த்தோம் என்றால், சகரியாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 10 மற்றும் 13 படிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்று அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பின்பு அவர்கள் மிருது செடி 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் என்னோடே பேசினார், தூதனுக்கு நல்வார்த்தைகளை ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். மிருது செடி என்பது எதை காட்டுகிறது? முதலாவது அது தேவனுடைய ஆறுதலை காட்டுகிறது. தேவனுடைய ஆறுதலை காட்டுகிறது. இங்க யோசிக்கலாம், ஏற்கனவே தேவதாரு விருட்சமாய் கர்த்தர் என்னை மாத்திட்டாரு, நான் தான் நல்லா வளர ஆரம்பிச்சுட்டேனே, என்னை வெட்டுறதுக்கு ஒருவரும் இல்லையே, அப்புறம் ஏன் இன்னும் ஆறுதல் வேணும் என்று நாம் யோசிக்கலாம். நீங்க யோசித்து பாருங்க, கடந்த நாட்கள் உங்களுக்கு காயப்பட்டிருந்திருக்கும். அந்த காயத்தை ஆறுறதுக்காக நீங்க வந்திருப்பீங்க. நல்ல மருந்து போட்டு காயத்தை ஆந்தி நல்ல ஸ்கின் நல்ல மேல வந்திருக்கும். ஆனா உள்ள பாத்தீங்கன்னா அரிச்சுக்கிட்டே இருக்கும். உள்ள அந்த காயத்துடைய மாற்றங்கள் இருக்கும், அந்த காயத்துடைய தள்ளுமுகள் காணப்படும். அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விழுந்தது நிமித்தமாய், நீங்கள் முள்செடியாய் மாற்றின நிமித்தமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட காயத்தை கர்த்தர் தம்முடைய ஆறுதலை கொண்டு உங்களை ஆறுதல் படுத்துகிறார். அவர் உங்களை வளரச் செய்கிறது மாத்திரமல்ல, அந்த காயத்தின் அந்த வருத்தத்தின் அப்பத்தை புசித்ததற்கான அடையாளம் இல்லாதபடி முற்றிலும் துடைத்து போடுகிறவராய் காணப்படுகிறார். அதனாலதான் தேவன் முதலாவது உங்களை மேல் தேவதாரு விருட்சமாய் மாற்றி, இரண்டாவது மிருது செடியாய் மாற்றுகிறார். அந்த மிருது செடி என்பது தேவனுடைய ஆறுதலை காட்டுகிறது. இரண்டாவது எப்படிப்பட்ட ஆறுதலை கர்த்தர் கொடுக்கிறாராம்? அந்த வசனம் சொல்லுது, 14வது வசனம் சொல்லுது பாருங்க, என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக தேவன் வைராக்கியம் கொண்டவராய் காணப்படுகிறார்.
உங்களுக்கு இனிமேல் யார் எழும்பினாலும் சரி, நீங்கள் அவர்களோடு யுத்தம் பண்ணுகிறது அல்ல, தேவனே அவர்களுக்கு யுத்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்படுகிறார். உங்களுக்காய் கர்த்தரே வைராக்கியம் கொண்டவராய் எழும்புகிறார். உங்களுக்காய் கர்த்தரே உங்களுக்கு முன்பாய் அவர் நிற்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுக்காய் அவரே யுத்தத்தை நடப்பிக்கிறவராய் காணப்படுகிறார். கர்த்தரோ வைராக்கியம் கொண்டவராய் எழும்புகிறார். இது தேவனால் கொடுக்கப்படுகிற விளைச்சலின் பலனை காட்டுகிறது. அப்ப தேவன் விளைச்சலின் பலனை கொடுக்கிறார் என்றால் உங்களை அவருக்கு உகந்தவர்களாய் மாற்றி உங்களையோ தேவன் வளரச் செய்கிறார். இரண்டாவது, உங்களை ஆறுதல் செய்து உங்களுக்காய் அவர் யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார். நீங்க யோசிக்கலாம், நான் தனிமையில இருக்கேன், நான் போராட்டத்துல போகும்போதெல்லாம் தனிமையில வந்துட்டேன், என் வாழ்க்கையில எனக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இல்லை, எல்லாரும் கூட இருந்தாலும் என் வாழ்க்கை தனிமையா இருக்கு என்று யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார்? அவரோ உங்களுக்கு இன்றி நாள் முதற்கொண்டு வைராக்கியம் கொண்டவராய் எழும்புகிறார். இதனால் என்ன நடக்க போகிறது? அது கடைசி அந்த வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். 2 விதமான மாற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். என்னென்ன மாற்றம்? ஏசாயா புஸ்தகம் 55வது அதிகாரம் 12, 13வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். உங்களை தேவன் தேவதாரு விருட்சமாய் மாற்றுகிறபடினால் உங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாறுகிறது. நீங்களோ சமாதானத்தோடு போக போகிறீர்கள். இரண்டாவது என்ன பலனை கர்த்தர் கொடுக்கிறார்? அந்த 13வது வசனம் கடைசி பகுதி இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கு கீர்த்தியும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாய் இருக்கும். இந்த வார்த்தையை தேவன் 2வது முறை கொடுத்திருக்கிறார். முதலாவது வசன விளக்க பகுதியிலே கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அதே வார்த்தையை இப்ப மீண்டும் கொடுக்கிறார். தேவன் உங்களையோ நித்திய அடையாளம் உள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார். உங்கள் அடையாளம் நித்திய அடையாளமாய் மாறப்போகிறது. நீங்களோ இனிமேல் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஜனம் என்பதை தேவன் காண்பிக்க போகிறார். தேவன் உங்களையோ தேவதார் விருட்சமாகவும் மிருது செடியாகவும் தேவன் உங்களை மாற்றுகிறார். இப்ப எல்லாரும் கண்களை மூடுங்க. தேவ சமூகத்துல ஜெபிக்க போகிறோம். 2 காரியத்தை வைத்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு நீங்க புதிய காரியத்தை புசிக்க கொடுங்க என்று கேளுங்க. புதிய பலனை நான் புசிக்கணும்னு சொல்லுங்க. 2வது நாம் ஜெபிக்க போகிறோம். என்னை தேவதார் விருட்சமாகவும் மிருது செடியா என்னை மாற்றி என்னை வளரச் செய்து என்னை ஆறுதல் படுத்தி என்னையே நித்திய அடையாளமாய் மாற்றுங்க என்று ஜெபிக்க போகிறோம். 2 காரியத்தை வைத்து ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்வோமாக. அந்த விளைச்சலின் பலனை புசிப்போமாக. இதை கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமா இந்த மாதத்துல கொடுத்திருக்கிறார். இன்னும் 3 நாள் தான் நீங்க அதை சுதந்திரிக்கணும். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிப்போம். எல்லாரும் சுதந்திரிக்க ஆரம்பிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதனாலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆரம்பம் முதல் தேவ பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பினர். அதற்காக நன்றி சுத்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் புதிய பலனை புசிப்பார்களாக. பழைய ஆகாரம் அல்ல ஆண்டவரே, புதிய பலன், புதிய அற்புதம், புதிய சாட்சி, புதிய விடுதலை புதிதாய் இவர்கள் வாழ்க்கையில நடக்கட்டும் கர்த்தாவே. அப்படி புதிய பலனை விளைய செய்கிற கர்த்தர் நீர் இவர்களோடு இருந்து புதிய காரியத்தை நடப்பிப்பீராக. குறிப்பா ஆண்டவரே, இன்றைக்கு நீர் சொன்ன வார்த்தையின்படி இவர்கள் முட்செடிகளும் கோட்டான் குஞ்சுகளின் அனுபவம் இன்றோடு மாறுவதாக. இந்நாள் முதற்கொண்டு இவர்கள் ஒருவரும் வெட்டக்கூடாத, ஒருவராலும் வெட்டப்படாத தேவதார் விருட்சங்களாய் வளருவார்களாக. 2வது, இவர்கள் ஆண்டவரே உம்முடைய ஆறுதலை பெற்று உம்முடைய தீர்க்கதரிசிகளாய் உம்முடைய வார்த்தையை கேட்கிறவர்களாய் நீர் வைராக்கியமாய் எழும்பின ஜனமாய் இவர்கள் மாறுவார்களாக. அதன் நிமித்தமாய் இவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் மகிழ்ச்சியும் சமாதானம் நிறைந்திருக்கட்டும். குறிப்பா ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படி இவர்களை நித்திய அடையாளமாய் நீர் மாற்றுவீராக. அப்படி நீ சேரக்காய் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைக்காய் நன்றி கர்த்தாவே. எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.